ஹலோ ஆல் பேபி ஸ்நாக் ரெசிபி டே 8. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக் ரெசிபி வராது நெக்ஸ்ட் இயர், அதாவது 2026 ஜான்வரியில் தான் போடுவேன். அது வரைக்கும் ஸ்நாக் ரெசிபி ஷூட் பண்ணி வைப்பேன், பட் வாய்ஸ் கொடுத்து நான் ஜான்வரியில் தான் போடுவேன். ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் வருதுனால சர்ச் ஒர்க் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து கவர் பண்ணி வீடியோவாக போட போகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரட் அல்வா பண்ணியிருந்தேன். ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணாமல் பாம் சுகர், அதாவது கருப்பட்டி, அது வந்து யூஸ் பண்ணி நான் வந்து கேரட் அல்வா செஞ்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேனில் பார்த்திங்கன்னா நெய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து கேரட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடணும். அதுக்கப்புறம் பால், கேரட் புழுகிற அளவுக்கு நல்லா பால் ஊற்றி லைட்டாக நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். பால் நல்லா சுண்டி கேரட் வெந்து வரணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் தனியாக எடுத்து ஆறுற வரைக்கும் வந்து அதை அப்படியே விட்டுடணும். அது நல்லா கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கருப்பட்டி வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கணும். நம்ம சூடு பாலில் வந்து கருப்பட்டி சேர்த்தோன்னா பால் திரிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து கருப்பட்டி வந்து கரைச்சி வச்சுட்டு இந்த செஞ்சு வச்ச இந்த கேரட் அல்வா வந்து சூடு ஆறுந்தும் கருப்பட்டி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு ட்ரினி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.